வெல்கம் ஆல்ஃபா இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். நம்ம மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த காரியங்களை குறித்து நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அந்த அத்தி மரத்தை பார்த்து அவர் பேசினோடனே அது பட்டு போயிட்டு. இங்கே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ தான் நடக்க போகுது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நடக்க போகிறது. இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் எடுக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். இப்போ இயேசு இப்போ வாசிக்கிறோம், 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த வார்த்தைகளில் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, ஒன்று அவன் கேட்குறான், உங்களுக்கு சித்தமானால் அப்படின்னா, லார்ட், ஆண்டவரே, நான் சரியாக இருப்பது நல்லதா, உமக்கு பிடிக்குமா? நான் நல்லா இருப்பது நல்லதா, உமக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சித்தமா அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், எஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறது நல்லது. இந்த உதாரணத்துலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அதுதான். என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இங்கே விசுவாசத்தையும் சொல்கிறான், உங்களுக்கு சித்தமாக இருந்தால், இஃப் இட் இஸ் யுவர் வில், யூ கேன் ஹீல் மீ. ஓகே, நோ, காட் சேஸ், ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஹீல் யூ. அப்போ 4வது வசனத்தோட அவர் என்ன சொல்கிறார்? 3வது வசனத்தை, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு. இந்த இடத்துல அந்த காலத்தில் என்னென்னா, குஷ்டரோகம் வந்தால் யார்கிட்ட போக மாட்டாங்க, திட்டு. அவர் அதை பார்க்கல, நேராக கொண்டு போய் கையை வைக்கிறார். இப்போ நிறைய பேர் சொல்லலாம், ஹீ இஸ் அ கிரியேட்டர்னு. அவர்கிட்ட இந்த ஃபெய்த் ஸோ மச், anything, even the germs or whatever it would have been there, அவர் மேலேருந்து அந்த ஆள் மேலேருந்து அவர் மேலே பட்டால் கூட அது செத்துடும். அனாயிண்டிங் வாஸ் ஸோ ஹெவி. ஸோ இந்த கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு அப்படின்றாரு. அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு பாடம் எடுக்கலாம். நாம் நல்லா இருப்பது தேவனுக்கு சித்தம். லெசன் ட்ரான். சுத்தமாகு, உடனே சுத்தமாகுன்ட்டார், ஆர்டரே கொடுத்துட்டாரு. உடனே அவன் குஷ்டரோகம் அன்னைக்கு அவன் சுத்தமானான். இன்னைக்கு நமக்கு வேண்டியது இதுதான். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன கேட்குறோம், ஜெபம் பண்ணும்போதும் பேசும்போதும் என்னத்தை கேட்குறோம்? காட், இஃப் இட் இஸ் யுவர் வில், கிவ் மீ திஸ் அப்படின்னு கேட்க மாட்டோம். லார்ட், இப்போ ஒரு பசிக்கிறவங்கிட்ட போயிட்டு, ரொம்ப பசியாக இருக்கிறான் அவன் வந்து என்ன கேட்பான்னு கேட்டான், ஐயா எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க, இந்த வார்த்தை தான் கேட்பான். அவன் போய் யார்கிட்டையாவது போய் காசு வச்சுருந்தா உடனே வாங்கி சாப்பிடுவான், காசு இல்லைன்னா கேட்பான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாமே வச்சுருக்கணும், வச்சுட்டும் ஆண்டுகிட்ட போய் என்ன பண்ணுறோம், உமக்கு சித்தமானார், உமக்கு சித்தமானார், இல்லாட்டி நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை. நாம் எல்லாரும் நல்லா இருப்பது ஆண்டவருக்கு பிரியமானது. ஏனென்றால் அவர் நம்மை படைத்தது அப்படி தான் படைத்தார். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம். பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் தி எர்த், சப்டு இட் அண்ட் டாமினேட் இட். அந்த 5 காரியங்களை குறித்து படித்தோம். அப்படின்னா ஃபுல்லாக பொசஸ் பண்ணி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தமிழில் படித்தேன்.
இப்போ ஆனால் அங்கே அவர் கொடுத்த கமாண்ட் ஒன்று, ஆனால் நம்ம செய்கிறது ஒன்று. அதனால தான் இது ஃபெயிலியர். இப்போ இன்னொரு விசுவாசம் உள்ள காரியத்தை பார்ப்போம். இதே அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பாருங்க. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. இந்த காலத்தில் இந்த வழக்கம் இருக்குது, மக்கள்கிட்ட இருக்கிறது. ஒரு வியாதியஸ்தர் சொன்னால் இந்த பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதில் சில பேர் நம்பிக்கை என்னென்னா, வந்து தொட்டாதான் சரியாகும்னு அவங்க நம்பிக்கை. தப்பு கிடையாது, தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் உங்கள் ஃபெய்த்தை உயர்த்துங்களேன். வராமல் ஜெபம் பண்ணாலே சரியாக போயிடும். இங்கே இந்த பிரின்சிபல் தான் அப்ளை ஆகுது. பாருங்கள், படிங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இவன் என்ன சொல்றான்? ஜஸ்ட் கிவ் அ கமாண்ட். ஏன்னா இவன் ஒரு 100க்கு 100 பேருக்குள்ள அதிபதியான ஒரு சோல்ஜர், ஒரு கேப்டன். அவனுக்கு தெரியும். இங்கேயும் ராஜாங்கம் என்பது அப்ளை ஆகிறது. சீசர், அந்த காலத்தில் ராஜா பேர் சீசர். அந்த சீசர் இவருக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காரோ, ஒரு 100க்கு அதிபதிக்கு இதெல்லாம் செய்யலாம், ஒரு ஆளை கொலை பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்காரோ, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஆளுக்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. அதை நம்புகிறான், தனக்கு இருக்கிற அதிகாரத்தை நம்புகிறான். அதே போல் அவன் இன்னொரு நம்பிக்கை வைக்கிறது என்ன? இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் பரலோராஜ்யமும் எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றும், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலே வேலைக்காரன் எங்கே இருந்தாலும் சொஸ்தமாவான் என்பதையும் நம்புகிறான். இதான் அங்கே எழுதியிருக்கிற விஷயம். இதை கதை மாதிரி படிச்சிங்கன்னா கதை மாதிரி தெரியும். உண்மையாகவே அது ஆழ்ந்து படிச்சிங்கன்னா இதான் வரும். அதனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். நம்ம பாட்டெலாம் பாடுறாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. என்னத்த வார்த்தை சொல்கிறது? அந்த வார்த்தையை கரெக்டான வார்த்தையை சொல்லணும்ல. இப்போ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது அவன் சுஸ்தமாவான்றான். அப்போ கர்த்தர் ஆச்சரியப்படுறாரு. ஃபஸ்ட்டு அவர் ஆச்சரியப்பட்டது அது அத்தாரிட்டி அப்படின்றத யூஸ் பண்ண கற்றுருக்கிறான். இன்றைக்கி கிறிஸ்தவ மக்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனையை அத்தாரிட்டியை எடுத்து யூஸ் பண்ணுறது தான். அவங்களுக்கு தெரியாது தங்கள்கிட்ட அத்தாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்காரு, லூக்கா 10:19 கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரியாது. இங்கே அங்கேயும் ஓடுவாங்க. அந்த அத்தாரிட்டியை எடுத்து பயன்படுத்த அவங்க கற்றுக்கணும். இப்போ இவனுக்கு தெரியுது அந்த அத்தாரிட்டி அவர்கிட்ட வருது. ரெண்டாவது, அவருடைய எல்லாத்துக்கும் மேலே அவர் தேவனுடைய குமாரன். அதனால கிரியேட்டர்கிட்ட போகிறது பெட்டர். அவன் செத்துட்ருக்குறான். இப்போ போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு இன்னொன்று டாக்டர்களை தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அப்படியே இல்லை, ஒரு டாக்டர்களால் கைவிடப்பட்ட கேஸுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கக்கிட்ட கொண்டு போகிறத விட ஸ்ட்ரெயிட்டாகவே அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்போதைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். உடனே சுஸ்தமாவான். அப்போ அவன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறான், ஹவு ஹி யூசஸ் த அத்தாரிட்டி. ஒருத்தனை வரான், போ என்றால் போகிறான். அப்படின்னா எனக்கே இவ்வளோ அதிகாரம், நான் 100 பேருக்கு தான் அதிபதி,
எனக்கே என் பாஸ் சீசர் இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கும் போது, ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் நீர், உமக்கு உமது வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும்.